வணக்கம். அரசனுடைய இந்த மாபெரும் எந்திரம் எந்த ஒரு பிசுறுமே இல்லாம எப்படி இவ்வளவு துல்லியமா இயங்குது நீங்க எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த அலசல்ல நாம ஜனநாயகத்தோட அடித்தளத்தை ஆழமா பார்க்க போறோம். ஜனநாயகம் சீராக இயங்குவதை உறுதி செய்ய நாம அதிகம் கவனிக்காத ஆனா மிக முக்கியமான அந்த பாதுகாப்பு தடுப்புகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போறோம். வாங்க உள்ளே போகலாம். இந்த பட்டியல சும்மா படிக்கிறத விட நம்ம உரிமைகளை பாதுகாக்க அரசு எப்படிப்பட்ட அற்புதமான தடுப்பாரன்களை உருவாக்கியிருக்குன்னு புரிஞ்சுக்க ஒரு சின்ன வரைபடமா இதை நீங்க பார்க்கலாம். 1. அரசியலமைப்பு வரைபடம். 2. தடுப்புகள் மற்றும் சமநிலைகள். 3. அதிகாரத்துவ இயந்திரம். 4. கண்காணிப்பு அமைப்புகள். அப்புறம் 5. வாக்குப்பெட்டியை பாதுகாத்தல். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். அரசியலமைப்பு வரைபடம். இதோட மிக அடிப்படையான அடித்தளத்திலிருந்தே நாம ஆரம்பிப்போம். இதுல நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்தியா தன்னோட அரசியலமைப்பை எவ்வளவு தனித்துவமா வடிவமைச்சிருக்குன்றதுதான். பிரிட்டிஷ் முறையான நாடாளுமன்ற இறையாண்மை கோட்பாட்டையும் அமெரிக்காவோட நீதித்துறை மேலாதிக்கம் கோட்பாட்டையும் இந்தியா ரொம்ப சிறப்பா ஒன்னா இணைச்சிருக்கு. அதாவது ஒரு பக்கம் நாடாளுமன்றம் சட்டங்களை உருவாக்குது, மறுபக்கம் உச்சநீதிமன்றம் அந்த சட்டங்களை மறுஆய்வு செய்யும் அதிகாரத்தை கொண்டிருக்கு. இது நிஜமாவே ஒரு அட்டகாசமான கலவை. அடுத்ததா பகுதி 2. தடுப்புகளும் சமநிலைகளும். சர்வாதிகாரத்தை தடுக்கணும்னா அதிகாரம் ஒருபோதும் ஒரே இடத்துல குவியக்கூடாது. இதுதான் அதிகார பகிர்வு அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டுக்கு நம்ம கொண்டு போகுது. நம்ம அரசியலமைப்பு எவ்வளவு புத்திசாலித்தனமா அதிகாரத்தை 3 தனித்தனி தூங்குகளா பிரிச்சிருக்கு பாருங்க. சட்டங்களை உருவாக்கும் சட்டமன்றம், அதை செயல்படுத்தும் நிர்வாகத்துறை, அப்புறம் சட்டங்களை விளக்கும் நீதித்துறை. எந்த ஒரு அமைப்பும் அளவுக்கதிகமா பவர்ஃபுல் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொன்னுக்கும் நடுல வலுவான தடுப்புகளும் சமநிலைகளும் உள்ளமைக்கப்பட்டிருக்கு. இப்போ 3வது பகுதிக்கு போவோம். அதிகாரத்துவ இயந்திரம். எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் பின்னாடியிலிருந்து இந்த சட்டங்களை எல்லாம் நிஜத்துல செயல்படுத்துற அந்த என்ஜின் ரூம்குள்ள இப்போ நாம நுழைய போறோம். கண்டிப்பா இந்த சார்ட்டை நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா இத கொஞ்சம் விஷுவலா பாருங்க. சாதாரண அரசு பள்ளி ஆசிரியர்கள்ல இருந்து உயர்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் நம்மளையும் அரசாங்கத்தையும் இணைக்கிற இந்த மாபெரும் நிர்வாக கட்டமைப்பு எவ்ளோ சிக்கலானதுன்னு உங்களுக்கு புரியும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் ஆரம்பிக்குது. நாடு வளர்ச்சியை நோக்கி போக போக இந்த அதிகாரத்துவமும் ரொம்ப வேகமா விரியுது. இதனால அதிகார துஷ்பிரயோகம், முறைகேடுகள், அப்புறம் ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாயிடுது. இதுதான் மக்கள் அதிருப்தி அடைய முக்கிய காரணமா அமைஞ்சிடுது. அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையே தீர்மானிக்கிற இந்த மாபெரும் நிர்வாக அதிகாரம் தவறா பயன்படுத்தப்படும் போது அவங்கள எப்படி நாம பொறுப்பாக்குறது? அதற்கான தடுப்பு என்ன? அவங்கள நாம எப்படி கேள்வி கேட்பது? அதுக்கான பதில்தான் இந்த பகுதி 4. கண்காணிப்பு அமைப்புகள். அதிகாரத்துவத்தோட தவறுகளுக்கு சரியான தீர்வா இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஊழலுக்கு எதிரான மிக அடிப்படையான முதல் தடுப்பு எதுன்னா அது இந்த வெளிப்படைத்தன்மைதான். உங்கள போல என்ன போல சாதாரண குடிமக்களுக்கு அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் பத்தின முழுமையான தகவல்கள் கிடைப்பத இது உறுதி செய்யுது. இது உங்களோடு நேரடியாகவே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மூலமா உங்க பகுதியில உங்க வரிப்பணம் எப்படி செலவிடப்பட்டிருக்குன்னு நீங்களே அரசாங்கத்துக்கிட்ட நேரடியா கேட்க முடியும். ஒரு காலத்துல இருந்த அரசாங்கத்தோட ரகசிய கலாச்சாரத்தையே இது சுக்குநூறா உடைச்சிடுச்சு. பொதுமக்களோட குறைகளை கேட்கிற லோக்பால் அல்லது ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற அமைப்பை விவரிக்க அறிஞர்கள் இந்த மாதிரி அழுத்தமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. உங்களோட குறைகளை கேட்கறதுக்காகவே அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது. இது ஒரு அரசாங்கத்தோட மனசாட்சி அப்படின்னே சொல்லலாம். இறுதியா பகுதி 5. வாக்குப்பெட்டியை பாதுகாத்தல். ஜனநாயகத்தோட மிக முக்கியமான இறுதி தடுப்பாரனுக்கு நாம வந்துட்டோம். தேர்தல் பிரச்சாரங்கள் நியாயமா நடக்கணும். நீங்க உங்க தலைவரை சுதந்திரமா தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு பார்வையாளர் படையையே களத்துல இறக்குறாங்க. இந்த பிரம்மாண்டமான வேலையை செய்ய அவங்க 5 வகையான பார்வையாளர்களை வச்சு ஒரு பல அடுக்கு பாதுகாப்பு சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு இந்த செலவின பார்வையாளர்களை எடுத்துக்குவோம். எந்த வேட்பாளரும் அளவுக்கு மீறி பணத்தையோ இல்ல வேற எந்த சட்டவிரோத பொருட்களையோ கொடுத்து உங்க வாக்க வாங்கிடக்கூடாதுங்கிறதுல இவங்க ஒரு கடுமையான தடுப்பா செயல்படுறாங்க. இதுல என்னைய ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் எதுனா இந்த விழிப்புணர்வு பார்வையாளர்கள் தான். ஊடகங்கள்ல காசு கொடுத்து செய்தி வெளியிடுற கலாச்சாரத்தை கண்காணிக்கவும், வாக்காளர்கள் விழிப்புணர்வோட வந்து ஓட்டு போடுறத உறுதி செய்யவும் இவங்க பிரத்யேகமா வேலை செய்றாங்க. இன்னும் ரொம்ப அடிமட்டத்துல பாத்தீங்கன்னா
முக்கியமான வாக்குச்சாவடிகள்ல இந்த நுண் பார்வையாளர்கள், அதாவது மைக்ரோ அப்சர்வர்ஸ் இருப்பாங்க. காலையில நடக்கிற மாதிரி வாக்குப்பதிவுல இருந்து கடைசியா எந்திரங்களுக்கு சீல் வைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவங்க கவனிச்சு தப்பு நடந்தா நேரடியா மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. நாம இதுவரைக்கும் ரொம்ப சிறப்பான கட்டமைப்பு தடுப்புகளையும் கண்காணிப்பு அமைப்புகளையும் இந்த அலசல்ல பார்த்தோம். ஆனா இது எல்லாமே ஒரு மிக முக்கியமான கேள்விய விட்டு செல்லுது. இந்த அமைப்புகள் ஜனநாயகத்தை பாதுகாக்குது சரி, ஆனா அவங்க தங்க வேலைய சரியா செய்றாங்களான்னு யார் கண்காணிப்பது? விடை நீங்களும் நானும் தான். குடிமக்கள் விழிப்புடன் இருக்கிறது தான் ஜனநாயகத்தோட இறுதி பாதுகாப்பு. நீங்க விழிப்புடன் இருக்கிறீங்களா? யோசிங்க. மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திப்போம்.